அப்பதான் உன்னை சமுதாயத்துல மதிப்பாங்க. நான் இன்டர்வியூக்கு போற மூட்ல இல்ல. எனக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வேலைக்கு போக முடியும். நீ படிச்சவன், நீயே புரிஞ்சுக்கலன்னா எப்படி சிவா? நீ போற வழி வேற, வாழ்க்கை வேற. தயவு செய்து புரிஞ்சுக்க. நான் எதையும் புரிஞ்சுக்கிற மனநிலையில இல்ல. தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாத. என்னது? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றேனா? நீ எங்க இருக்கேன்னு தேடி வந்து நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்ற பாரு. எனக்கு இது தேவைதான். நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத சிவா. நீ நினைக்கிற மாதிரி இல்ல வாழ்க்கை. அதது நேரத்துல அதது நடக்கணும். அப்படி நீ எழுந்துட்டா எதுவுமே உனக்கு திருப்பி கிடைக்காது. வயசு, படிப்பு, வேலை எல்லாம் அப்படித்தான். சிவா, நீ என்ன மட்டும் இல்ல, எல்லாத்தையும் எழுந்து நிக்க போற. அன்னைக்கு உனக்கு உதவிக்குன்னு யாரும் வரமாட்டாங்க. நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவடா. நம்பிக்கை துரோகி இந்த உலகத்துல வாழவே கூடாது. இவன் தான் நம்ம சரக்கு ஆம்புலன்ஸ்ல போனதை போதை மருந்து தடுப்பு பிரிவுக்கு சொல்லியிருக்கான். என்ன கேட்காம டிபார்ட்மெண்ட்ல காத்து கூட அடிக்காது. எப்படா ரைடு வந்ததுன்னு நினைச்சேன். எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். நம்ம கூட இருந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை பண்ணதை விட சாமி கிட்ட போறது நல்லதுன்னு அனுப்பிட்டோம். இவனை தூக்கிட்டு போய் ஃபார்ம்ல புதைங்கடா. தென்னை மரத்துக்கு நல்ல உரமா இருப்பா. ஒண்ணு இல்லம்மா, பாத்து மெதுவா மெதுவா. ஒண்ணு இல்ல, பொறுத்துக்கோம்மா. சரண்யா, நான் போய் டாக்டர் கூட்டு வந்துடுறேன், நீ பாத்துக்கம்மா. சரிம்மா. ஒன்னும் இல்லம்மா, பயப்படாதீங்க. நான் பாத்துட்டு சொல்றேன். கொஞ்ச நேரம் வெளியில இருங்கம்மா. ஒன்னும் இல்லம்மா, கை காட்டுங்க. பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணுது? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? பயப்பட தேவையில்ல, வலி தானே, பாத்துக்கலாம். இட்ஸ் ஓகே, டோன்ட் வரி. குழந்தை நல்லபடியா இருக்கு, பயப்பட தேவையில்ல. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், சரிங்களா? ஒன்னும் இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்குமா. நீ படையோடு வந்தா நான் பயந்துருவேனா? நீ பல தடவை என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க, ஆனா முடியல. டேய், நான் உன்னை எதிரியாவே நினைக்கலையடா. என் வயசுக்கும் அனுபவத்துக்கும் நீ ஒண்ணு இல்லடா. ஆனா என் அழிவை பார்த்து நீ சந்தோஷப்படுவ. அவ்வளவு தூரம் விட்டு வைக்கிறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் கிடையாதுடா. புதுசா ஒரு எதிரி முடிச்சிருக்கான், இனி நீ தேவையில்லடா. என்னையா கூட்டது? என்ன வித்தியா காட்டுறாங்க? தல போறவனுங்க தலியா தலன்னு சொல்றல. பின்னாடி போங்கயா. பட்ட பகல்ல இந்த காசியை கொலை பண்ணிருக்காங்க. பொதுமக்கள்லாம் அச்சத்தில் இருக்காங்க. இதுக்கு என்ன சார் பதில் சொல்றீங்க? இது 2 கோஷ்டி கிடையாது நடந்த தகராறு. ஒரு கோஷ்டி இவனை போட்டுட்டாங்க. இதை கண்டுபிடிக்கிறதா விசாரணை பண்ண இங்க வந்திருக்கிறோம். எங்களை வேலை செய்ய விட்டாதான் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும்.
இந்த மாதிரி சினிமா டைப்ல ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ப்ளீஸ் கோஆபரேட் ஆதி தான் இந்த கொலை பண்ணதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. உங்க யுவத்துக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. முதல்ல என்ன வேலை செய்ய விடுங்க, அப்புறம் எப்படி குற்றவாளி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. ப்ளீஸ் மிஸ்டர் சத்யராஜ், Sir. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, Sir. பாடியை ரிமூவ் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் அனுப்புங்க. Okay, sir. குயிக் கமான் கமான், சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. நிறுத்துறா. டேய் முக்கியங்களா எடுத்துங்கடா. சீடியை போட்டு பார்த்தனா ஆப்போசிட் குரங்கு மாதிரி ஆயிருவான்ல ஆதி. எங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. கொடு. எப்படா நடந்தது இது? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. கூட இருந்து எவனோ துரோகம் பண்ணிருக்கான். யாரா அது? நம்ம வீட்டுல நடந்த சம்பவம் வரைக்கும் பதிவு பண்ணிருக்காங்க. துரோகி வெளியில இல்ல, வீட்டுக்குள்ளதான் இருக்கான். யாருன்னு கண்டுபிடிச்சு தூக்குறோம் பாரு. ஹலோ ஆதி, இன்னும் இந்த பிபி குறைஞ்சிருக்காதே. பிபிலாம் எனக்கு ஏறாது தம்பி. இந்த மாதிரி பல காட்சிகளை பார்த்திருக்கேன். உனக்கு தான் புதுசு. எனக்கு புதுசா இருக்கிறது ஓகே. நீ கொலை பண்றத நீயே வீடியோல பாக்குறது புதுசு தானே? ஓகே ஓகே, உங்ககிட்ட இருக்கிற வீடியோவை என்கிட்ட கொடுத்துரு. உனக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். என்ன விலைக்கு வாங்க பாக்குறியாதி? அது மட்டும் முடியாது. தம்பி சிவா, அன்பா சொல்ற. உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. அதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. என்ன ஆதி, பகையை நான் ஆரம்பிக்கிற, நீ வேண்டாங்கிற? நெருப்பு, கடன், பகை கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வைக்கணும் ஆதி. டாக்குமெண்ட்லாம் நான் தரேன். அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடு. டேய், ஒரு நிமிஷம் இருடா. எப்படி பத்திக்கிட்டு எரியுதுன்னு பாரு. ஒரு நிமிஷம் இருடா. ஒரு நிமிஷம் இரு. டேய் பேசுறா. டேய் பேசு. பேசுறா. டேய் சிவா, என்ன பத்தியும் உயிரை பத்தியும் கவலைப்படாதடா. டேய், என்னடா இது? நீ எப்படி அங்க போய் மாட்டின? மச்சான் ஆக வேண்டிய காரியத்தை பாரு. ஏய் சிவா, பிபி எகிரி இருக்குமே. என்கிட்டயே பரமபதம் விளையாடுறியா? ஒவ்வொரு கட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு பாம்பும் நான் தான்டா. உங்ககிட்ட இருக்கிற ஒரிஜினல் வீடியோ மற்ற ஆதாரங்களை எல்லாம் கொடுத்துட்டு உன் நண்பனை கூட்டிட்டு போ. அப்படி செய்யலனா எது நடந்தாலும் எனக்கு தெரியாது. சரி, இப்ப நான் எங்க வரணும்? அதுதான் புத்திசாலித்தனம். டேய் ஆதி, ஆம்பளை இந்த நேர்ல வாடா. எங்கடா இருக்க? ஆதி, எப்படா இது? எப்படா மாட்டீங்க? சந்திரா,
சந்திரா இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையாடா ப்ரோ சந்திரா ப்ரோ டேய் சந்திரா என்னடா இது டேய் சந்திரா சந்திரா டேய் 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 எங்க ஒரு தூக்குறடா உடைய எங்க கிளம்பிட்ட? இன்டர்வியூ இருக்கு அட்டெண்ட் பண்ண போறேன். வேண்டாம், 3 மாசத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல இப்பவே நான் போய் ஆகணும். இப்பதான் உன் உடம்பு தேர ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள என் இஷ்டத்துக்கு நீ விட மாட்டியா? ஓ இஷ்டத்துக்கு நீ இரு. நீ இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லி அந்த ஆதி கிட்ட போய் மறுபடியும் சண்டை போட போறேன்னு நல்லா தெரியும். உன்னை நான் தடுக்க மாட்டேன் சிவா, ஓ இஷ்டத்துக்கு நீ இரு. பட் உன்னை பாக்குறது இதான் கடைசி தடவையா இருக்கும். குட் பை. வேணா போது சிவா, ஒரு உயிர் போனப்பவே நிறுத்திருக்கணும். இப்ப மறுபடியும் 2 உயிரை பலி கொடுத்துட்டோம். நீ இன்னைக்கு பழிச்சு ஆளாயி நிக்கிறதே உங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம். போனதெல்லாம் போட்டோம் சிவா, இனிமேலாவது ஒரு நல்ல வாழ்க்கைய வாழறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சரண்யா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. நீ பேசுறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஸ்வேதா. நீ இழந்தது உன் பூவும் பொட்டையும் எப்படி உன்னால இப்படி காம்ப்ரமைஸ் ஆக முடியுதுன்னே தெரியல. ரத்த சிந்த சிந்த கண்ணு முன்னாடி செத்து போனானே உன் புருஷன் அசோக், அதை எப்படி உன்னால மறக்க முடிஞ்சது? உன் புள்ள சிரிக்கிறப்ப அந்த கொலைகாரன் மூஞ்சி உன் ஞாபகத்துக்கு வரல? என்னால நிம்மதியா இருக்க முடியல ஸ்வேதா. நெருப்புக்கு நடுவில் நிக்கிற மாதிரி இருக்கு. உடம்பெல்லாம் வெட்டு வாங்கி நான் வேதனைப்பட்டதை விட நீ பேசுறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன். வரேன். சிவா, சிவா, நில்லு சிவா. தேங்க்ஸ். Cheers. பெரிய பிசினஸ் டீல் முடிஞ்சிருக்கு. இனி நாமள யாரும் அசைக்க முடியாது. நாம தான் நம்பர் 1. சந்தோஷத்தை எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். என்ஜாய். பாட்ட போடுறா. Everybody listen to samba, bamba, rumba, tumba. Everybody mambo, jambo, bambo, calling a party. Everybody move it, move it, move it, move it, move it now. Everybody running, coming, it's time to party. Everybody listen to samba, bamba, rumba, tumba, tumba. Everybody grooving, shaking, moving, becoming naughty. Everybody going, 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 going. When you say party. ஹலோ 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 ஆதி, நான் சிவா பேசுறேன். பழைய பகை, பழைய கடன் மறந்துட்டியா? எப்படி மறக்க முடியும் சிவா? இன்னும் நீ உயிரோட தான் இருக்கியா? உடம்பையும் முகத்தையும் கண்ணாடியில் பார்க்கும்போது என்ன மறக்கவே முடியாத. அதே மாதிரி உனக்கு ஒரு மறக்க முடியாத அடையாளத்தை ஏற்படுத்தணும் தான் நான் போன் பண்ணேன். என்னடா வளர்ற? ஒரு நிமிஷம் இரு. யார் வளரான்னு இப்ப தெரியும். பேசுறா. அப்பா அப்பா எனக்கு பயமா இருக்கு. அப்பா என்ன காப்பாத்துப்பா. ஏய் ஹலோ சிவா, விளையாடாத. ஆபத்துக்கிட்ட மோதுற. என் பையனுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை நான் சும்மா விட மாட்டேன். டேய் என்ன மிரட்டுறியா? உன் புண்ணியத்துல எமனையே பார்த்துட்டு வந்துட்டேன். இனி எவனுக்கும் நான் பயப்பட மாட்டேன். எங்கடா இருக்க? எங்கடா இருக்க? சொல்லுடா, சொல்லுடா. பழைய ஆர்கே ஃபேக்டரியில தான் இருக்கேன். உங்க வீட்ல இருந்து 10 நிமிஷம் டிராவல். சீக்கிரம் வந்துடலாம். அங்கே இருடா, வரேன்டா. டேய் நான் ஒண்ணும் உன்ன மாதிரி பயந்தவன் கிடையாது. ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு பயந்து ஓடுறதுக்கு. வாள் அம்முகளை எல்லாத்தையும் கூட்டு வாடா. நான் வெயிட் பண்றேன். வரேன்டா. ஏய் வாங்கடா 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 வாங்கடா.
நில்லுங்கடா. இது என் புள்ள உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இத நான் பாத்துக்கிறேன். அப்பா அருவாளை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணிருப்ப? நான் எப்படி யூஸ் பண்றேன்னு மட்டும் பாருடா. ஏய் வேண்டடா, என் புள்ளைய ஒண்ணு பண்ணிடாத. ஏய் நில்லு. சொன்னா கேளு. வேண்டாம். ஏய் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை நான் கொன்னுடுவேன்டா. வாட்டத்தை க்ளோஸ் பண்ணாதே. இனி நீ நடப்போனம் தான். அவனை நான் அடிச்ச அடியில அவனுக்கு உயிர் போகாது. அவன் மென்டல் ஆயிடுவான். இந்த வாரிசுக்காக தான் இத்தனை அநியாயம் அனுலியம் பண்ணிட்டு இருக்க. இந்த வேற இல்லாம பண்ணிட்டா யாருக்காக இந்த அயோக்கியத்தனம் பண்ணுவ? எத்தனை பேரை கொண்டு இருப்ப. அப்பெல்லாம் மத்தவனோட வேதனை விளையாட்டா இருக்கும். இப்ப தெரியுது அந்த உயிரோட வலி. தனக்குன்னு வரப்பதான் அந்த வலி தெரியும். நான் அடிச்ச அடியில உன் புள்ள மென்டலா இருப்பான். அவன் இன்னைக்கு குழந்தை மாதிரி தான். அவனை பாத்துக்கிறதே ஒரு டைம் சரியா இருக்கும். பையனோட குழந்தை பார்வையில் இந்த உலகத்தை பாரு. ரொம்ப அற்புதமா இருக்கும். அதே 10 வயசு குழந்தை மரலில் இந்த உலகத்தை பாரு. ரொம்ப அழகா இருக்கும். மத்தவனை ஏமாத்தணும்னு தோணாது. மத்தவன் சொத்தை அபகரிக்கணும் தோணாது. இன்னொரு உயிரை கொல்லணும்னு தோணாது. இதோட ஆட்டம் முடிஞ்சு போச்சாதே. நீ சொன்னதே திருப்பி சொல்றாதே. பகை நெருப்பு கடன் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வைக்கணும்னு சொல்வடாதே. அதுல பகையை விட்டுட்டு போற. உனக்கு என்னைக்காவது அருவாள் தூக்க தைரியம் இருந்தா என்னை கொலை பண்ணணும்னு தோணுச்சுனா வா, நான் காத்துட்டு இருக்கேன். வா. செல்லோ
ஏய் உனக்கு ஒன்றும் ஆகுதுடா. அப்பா நான் இருக்கேன்டா, நீ கவலைப்படாத.